அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கூவுச்சு. அன்னைக்கு எந்திரிச்சு ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன செக் பண்ணலான்னு ஃபோன் எடுத்தவன் தான். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் Instagram ரீல்ஸ பார்த்துட்டு அப்புறம் தான் வைக்கிறேன். இது வந்து 1 டே, 2 டே இல்ல. கிட்டத்தட்ட 1 வீக் வந்து கன்டினியூஸா நடந்தது. எனக்கே வந்து அது விஷுவலா தெரியுது. நம்ம இப்படி தான் பண்றோம்னு சொல்லிட்டு. ஸோ, இன் அ கேஸ் டு சேஞ்ச் இட் இன் அ கேஸா அத சேஞ்ச் பண்ணணுன்றதுக்காக ChatGPT கிட்ட போய் கேட்டேன். வை ஆம் ஐ டூயிங் லைக் திஸ்ன்னு சொல்லிட்டு. அது சொன்ன ஒரு விஷயம் தான் பிரெயின் ராட். ஓகே. இப்போ பிரெயின் ராட்னா அந்த வேர்ட்லயே இருக்கு. பிரெயின் வந்து கெட்டு போறது. கெட்டு போறதுன்னா நாட் லிட்டரலி கெட்டு போகாது. உங்களோட காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸும் அண்ட் திங்கிங் எபிலிட்டி அந்த பிரெயின் ப்ராசஸ் பண்றது எல்லாமே வந்து ஸ்லோ ஆயிரும். தட் பேர்லி கால்டு பிரெயின் ராட். சிம்டம்ஸ் ஆஃப் பிரெயின் ராட். கான்ஸ்டன்ட் டிஸ்ட்ராக்ஷன். உங்களால் எந்த ஒரு வேலையுமே டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களோட டார்கெட் பேஜஸை உங்களால் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஹைப்பர் திங்கிங். இப்போது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் திங்க் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அதை வந்து 10 டிஃப்ரெண்ட் வேல திங்க் பண்ணுவீங்க. சார் எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்குது சார். லைக் ஓவர் திங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இதுலேயே வந்து அதை விட ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு ஹைப்பர் திங்கிங். இதுதான் வந்து ஹைப்பர் திங்கிங்னு சொல்லுவாங்க. அது நடக்கவே நடக்காது. அதோட இம்பாசிபிளான பாசிபிலிட்டிஸ் கூட நம்மளோட மைண்டுக்கு வந்து அந்த டைமுக்கு ஃப்ளாஷே இப்படியும் இருக்குமோ, இப்படி இல்லாமல் யோசிப்பாங்கன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து திங்கிங்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து ஃபர்கெட்ஃபுல்னஸ். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். எங்கள் அம்மா வந்து மொட்டை மாடியில் துணி காய போட்டிருக்கா, போய் கொண்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் அப்படியே ஃபோனை நோண்டிக்கிட்டே போனேன். பாதியிலே எதுக்கு போனேன்னு மறந்து போச்சு. மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன். மறுபடியும் வீட்டுக்கு வந்து மறுபடியும் உட்காந்து ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிட்டேன். விழுந்ததுன்னு பாருங்க திட்டு. தட்ஸ் பர்சனல். ஓகே. விளக்கு மறுப்பிஞ்சிரும். லேக் ஆஃப் மோட்டிவேஷன். நீங்கள் மோட்டிவேஷன் ரீல்ஸாக பார்த்தா கூட உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் வராது. இவ்வளோ நல்லா லவ் பண்ண தெரிஞ்சவனுக்கு யாரை லவ் பண்ணணும்னு தெரியல பாத்தியாப்பா தம்பி. ஓகே. இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ரீல் ஒன்று பார்க்குறீங்க. அதில் வந்து ரீலோ மூவியோ சம்திங் பார்க்குறீங்க. அதில் எப்படி இருக்கும்னா, அந்த கிரியேட்டருக்கு என்ன தோணுதோ, அந்த டேரக்டருக்கு என்ன தோணுதோ, அந்த திங்கிங்கை தான் வந்து ஒரு கேரக்டராக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து அதை விஷுவலைஸ் பண்ணி காட்டுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டேரக்டரோட கிரியேட்டிவ் திங்கிங் தான் எல்லாம். இப்போது அவருக்கு வந்து ஹீரோ கேரக்டரை சுற்றி ஒரு கேங் இருக்கும். அந்த கேங் வந்து ஹீரோ சொல்கிறது தான் கேட்கும்னு சொல்லி அவர் டிசைன் பண்ணாங்கன்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்க்குற அந்த அவுட்புட்டில் ஹீரோ சொல்கிறது தான் அந்த கேங் கேட்கும். நாட் ராங். அப்படி இருக்கும்போது நீங்கள் திங்க் பண்ணி, ஓகே இப்படி தான் வந்து ஒரு ஹீரோ ஃபார்ம் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் நம்ம கேங்கில் போயிட்டு அட்டென்ஷன் சீக் பண்ணும். அப்படி அட்டென்ஷன் சீக் பண்ணி கிடச்சதுன்னா ஓகே. கிடைக்கலன்னு வைங்க, நீங்கள் வந்து ரொம்ப டிமோட்டிவேட் ஆகிட்டு நம்மளாம் அவள் தான் எதுக்குடா வாழ்கிறோம், எப்போ சாவலாம் அப்படின்ற மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ these are the symptoms for brain rot. Scientifically. Okay, the most awaited topic, dopamine. மெயினாக டோப்பமைன் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து இட் வாஸ் ரியலி ஷாக்கிங். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா இப்படி நம்ம பாடியில் இப்படி ஒரு ஹார்மோன் இருக்குன்னு தெரிஞ்சதுமே எனக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லுங்கள். டோப்பமைன் வந்து ஒரு ஹாப்பி ஹார்மோன். ஓகேவா? நீங்கள் இப்போது ஒரு ஒர்க்கை பண்ணுறீங்க. அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த அச்சீவ்மெண்ட் அன்லாக் ஆகும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தை அன்லாக் பண்ணுற வேலை டோப்பமைன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபீல் குட் மூவியை பார்க்குறீங்க. அந்த மூவியை பார்த்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டோப்பமைன் ஹிட் கிடைக்கும். அது வந்து நல்லதான்னு கேட்டிங்கன்னா, எப்படி சொல்கிற, ஒரு 50% குட். ஏன்னா உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து இப்போது ஒரு ஃபுல் மூவி பார்க்கும்போது இட் மேபி 2 to 3 ஹவர்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த 2 to 3 ஹவர்ஸும் நீங்கள் அந்த மூவியை பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயோ நடுவுலையோ அந்த டோப்பமைன் ஹிட் கிடைக்காது. அந்த மூவியை ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டோப்பமைன் ஹிட் கிடைக்கும். ஓகேவா? அதே நீங்கள் இப்போ ஒரு ஷார்ட்ஸோ ரீல்ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 60 செகண்ட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து அந்த டோப்பமைன் ஹிட் கிடச்சிரும். ஓகேவா? அப்படி கிடைக்கும்போது உங்களோட டோப்பமைன் ஹிட் வந்து பேஸ் லைனில் இருந்து மேலே போயிட்டு அங்கேருந்து தொப்புக்கும் கீழே விழுந்துடும். ஓகேவா? அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து எதுலையுமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. இப்போது ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கன்னா பண்ணுறீங்கன்னா வந்து உங்களுக்கு அதை சாட்டிஸ்ஃபைடாக பண்ண முடியாது, கான்சன்ட்ரேட்டடாக பண்ண முடியாது. இந்த பிரெயின் ராட்டுக்கான மெயின் காஸே வந்து இந்த டோப்பமைன் தான். ஆஸ் ஐ டோல்ட் பிஃபோர், இந்த ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் பார்க்கும்போது வர அந்த ஷார்ட் டைம் டோப்பமைன் தான் வந்து
உங்களுக்கு ரொம்ப டேஞ்சரஸ். காக்னிட்டிவ் டிக்ளைன் அண்ட் ஹேபிட் மேக்கிங். ஸோ இது வந்து எப்படின்னா வந்து நியூரோ சயின்ஸ் படிச்சு அதுக்காக சொல்கிறேன். காக்னிட்டிவ் டிக்ளைன்னா ரொம்ப சயின்டிஃபிக் டேர்மாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்பல, சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம பிரெயினில் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வயரிங் இருக்கும், ஓகேவா? நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்னன்னா, நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை கற்றுக்குறீங்கன்னா அந்த விஷயம் வந்து ஒரு புது நியூரானாக உங்கள் பிரெயினில் ஃபார்ம் ஆகும். மோர் லைக் இந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதில் உங்களுக்கு தேவைப்படுற டேட்டாவை சேவ் பண்ணுற மாதிரி கம்ப்யூட்டரும் பிரெயினும் சேம் தான். இந்த காக்னிட்டிவ் டிக்ளைன்னா என்னன்னா, இப்போது நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல விஷயத்த பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து அந்த நல்ல விஷயத்த பண்ணும்போது ஒரு மெமரியாக நியூரான் ஃபார்ம் ஆகுது. அந்த நியூரான் வந்து ஸ்டார்டிங்கில் வீக்காக தான் இருக்கும். அதே விஷயத்தை நீங்கள் திருப்பி பண்ணும்போது அந்த நியூரான் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஆமாவா இல்லையா? எஸ், கண்டிப்பாக. சயின்டிஃபிக்லி அப்போது நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த பண்ணீங்கன்னா அந்த விஷயம் வந்து ஸ்ட்ராங் ஆகும். இதே நீங்கள் தேவையில்லாத விஷயம் லைக் டூம் ஸ்க்ரோலிங் இல்லைனா வந்து ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறது வந்து எனிவே இட்ஸ் நாட் கோன் அ ஸ்டோர் இன் யுவர் மைண்ட். ஆனால் அதை பார்க்கணுன்றது வந்து உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆயிரும் சப்கான்ஷியஸ்லி, ஓகேவா? அப்படி ஸ்டோர் ஆகும்போது இட்ஸ் நாட் குட் ஃபார் அஸ், ரைட்? ஆமாம். சிம்பிளாக சொல்கிறேன், நல்ல ஹேபிட் ஃபார்ம் ஆனால் நல்ல நியூரான் வளரும். தேவையில்லாத ஹேபிட் ஃபார்ம் பண்ணிங்கன்னா தேவையில்லாத நியூரான் வளரும். அப்புறம் நல்ல நியூரான்ஸுடைய அந்த பவர் குறைஞ்சிட்டு தேவையில்லாத நியூரான்ஸ் வந்து தலை விரித்து ஆடும். அப்படி ஆடும்போது உங்களுக்கு மெமரி பவர் கம்மியாயிரும். உங்களால் வந்து குட் வேல உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் சொல்லலாம், சரி ப்ரோ, நான் வந்து ரீல்ஸை திறந்தாலே வந்து இந்த மாதிரி தேவையில்லாத கண்டென்ட்லாம் பார்க்க மாட்டேன், நான் போனாலே வந்து வெறும் ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட் மட்டும்தான் பார்ப்பேன், அப்படின்னா வெறும் என்னோட மணி மேக்கிங் கண்டென்ட் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு அடிக்ஷன் தான், ஓகேவா? லைக் எப்படி சொல்கிறது, மறுபடியும் நம்ம டோப்மைன் கிட்ட தான் வரணும். நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டோப்மைன் கிடைக்கும். உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா எஸ், அஃப்கோர்ஸ் நாலேஜ் கிடைக்கும். ஆனால் நாலேஜை விட டோப்மைன் ஹிட் அதிகமாக கிடைக்கும். கெயின் பண்ண நாலேஜை யூஸ் பண்ணுறது கூட உங்களுக்கு வந்து சக்தி இல்லாமல் போயிடும். எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா? அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்க. ஓகே, என்னடா என்னென்னமோ பேசுகிற, எனக்கு வந்து எதுவும் புரியல. இருந்தாலும் இதுலேருந்து நான் எப்படி வெளியே வரணும்னு சொல்லி என்கிட்ட கேட்குறீங்கன்னா முதல்ல இன்ஸ்டாகிராமை டெலீட் பண்ணுங்க. ஸோ எனக்கு இங்கே சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். பார்த்துக்க வேண்டியது உங்கள் விஷயம். அண்ட் தென் தான் நம்மளோட புது ஸ்டூடியோன்னு சொல்ல முடியாது, என்னோட ஹால்லேயே வந்து இதை செட் பண்ணிட்டேன். செம்மையாக வேர்க்குது, சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் தென் இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி பேப்பர்ஸ்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து நிறைய படிச்சிருக்கேன். படித்தது ஃபுல்லாக சொன்னனா இல்லையான்னு கூட தெரியல, பட் ஐ மேட் சம் எஃபர்ட்ஸ் ஆன் இட். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட். தேங்க்யூ. பாய். வெயிட் அ மினிட், வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களே, இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.